ஸோ இப்போது let us consider ஒரு object. Okay, let me consider an object here. Okay, ஸோ இப்போ என்னோட கண் இங்கே இருக்குது, சே இதுதான் வந்து என்னோட தம். ஓகே, நம்ம கோல் என்னென்னா, வேறு கலரில் எழுதுகிறேன். கோல் என்னென்னா டு ஃபைண்ட் distance between thumb and eyes. Okay, ஸோ இதுதான் வந்து நம்மளோட கோல், ரைட்? நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஆப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓ ரைட், இப்போது நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், கரெக்டாக? இங்கேருந்து வந்து கண்ணில் பார்க்குறோம் இந்த ஆப்ஜெக்டை. இந்த தம்மை வந்து பேஸ்ட் ஆன் பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வழியாக ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி பார்க்குறோம். திஸ் இஸ் தி டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் அதெல்லாம் உங்கள் புக்கில் கொடுக்கல. ஓகே, ஜஸ்ட் நோட் டவுன், நோ திஸ் தட் இப்படி தான் இருக்கும். இது வந்து நான் இப்போவே இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து லூனார் பேரலக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது லைக் மூணோட டிஸ்டன்ஸ் எர்த்லேருந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த தம்மை we are watching this thumb based on this distant object. ஓகே, ஸோ ஆஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து ரெண்டு லைன் ஆஃப் பர்செப்ஷன்ஸ் இருக்கும், லைன் ஆஃப் சைட்ஸ் இருக்கும். ஒன்று இங்கே, இன்னொன்று இங்கே இருக்காப்புல. ஓகேவா? ஸோ இது ரெண்டு ஐக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து let's just put it a straight line, but it will change. ஓகே, அது மாறும். இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் பேஸ் மாதிரி வச்சுப்போம். ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், we'll call it base and let's denote it as B. Okay, இங்கே நம்ம கண்ணுக்கு வந்து லைன் ஆஃப் சைட் இருக்குல்ல, ஸோ தட் let us call that D, distance. Okay, that distance. அதே மாதிரி இங்கே இருக்குல்ல, இந்த ரெண்டு இங்கே ஆப்ஜெக்ட்லேருந்து இங்கே உங்கள் உடம்புக்கு அந்த டிஸ்டன்ஸை let us consider it denoted by M. So which means sorry, so let me uncheck this. ஸோ இந்த M இருக்குல்ல, இது OM. ஓகே, இது வந்து OL. இங்கே Lன்னு டினோட் பண்ணிடலாம், லெஃப்ட் ஐயா ரைட் ஐயா Rன்னு டினோட் பண்ணிடலாம், OL OR. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா we have to find the distance OM. OMனா ஆக்சுவல் டிஸ்டன்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும். லைக் ஆக்சுவலாக அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து அதுதான் கொடுக்கும். பட் நம்ம என்ன பண்ணலான்னா, இது வந்து we are using this method to find the farthest distance. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். லாங் டிஸ்டன்ஸ்லேயும் உங்களோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் யுவர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க ரைட் சைடு, எங்கேருந்து பார்க்குறீங்க லெஃப்ட் சைடு அப்படின்றது இட் will ஃபார்ம் த சேம் டயக்ராம். ஓகேவா? பட் அதில் எப்படி இருக்குன்னா, லாங் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டில் இப்போ நம்ம பார்க்குறது தம் விச் இஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். பட் லாங் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டில் எப்படி இருக்குன்னா, அது வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். அதாவது ரொம்ப நேரோவாக இருக்கும். ஓகே, ரொம்ப நேரோவாக இருக்கிறதுனால இந்த ஓஎல்லும் ஓஆரும் அண்ட் திஸ் OMO. ஓகே, என்னால் OM வரைய முடியல, ரொம்ப நேரோவாக வரைஞ்சிட்டேன் நானே, ரொம்ப நல்லாவனா இருக்கானே. ஸோ OMO ஆல்மோஸ்ட் இந்த மூணு லைனும் வந்து ஒரு சிங்கிள் லைன் மாதிரி தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இந்த பேஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால we are considering that the base is very small. அப்படி இருக்கும்போது this distance வந்து ரொம்ப லைக் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் these த்ரீ லைன்ஸ், இந்த மூணு லைன் இருக்குல்ல, OL OM OR, இந்த மூணு லைனோட டிஸ்டன்ஸும் வந்து லைக் மூணு லைனோட லென்த்தும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும், ரொம்ப மாற்றம் இருக்காது. ஸோ வாட் we are considering இங்கே வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறது OL தான். பட் we are just considering that it is the same distance as OM. So we are just approximating OL is approximately equal to OM is approximately equal to OR. ஓகேவா? இது சும்மா லைக் இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நோ தட் இது வந்து we are just approximating stuffs இங்கே. ஏன்னா வந்து this method is specified for long distance objects. நம்ம வந்து இங்கே வந்து தோராயமாக வந்து we are trying to find a generic equation so that we can find short distance objects. ஓகே, இந்த கான்செப்டை பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் / மாடலிங். ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து இப்போது இங்கே பேஸ் தெரியும், நமக்கு நம்ம ரெண்டு கண்ணுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தெரியும், டிஸ்டன்ஸ் வந்து தெரியாது. ஓகே, திஸ் இஸ் தி அன்னோன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஆங்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த தீட்டாவை தான் வந்து பேரலெக்ஸ் ஆங்கிள் வாங்க. ரொம்ப ஆப்வியஸ் பிகாஸ் வந்து அந்த பேரலெக்ஸ் அப்படின்ற ஃபினாமினால் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள்னால பேரலெக்ஸ் ஆங்கிள்.
ஸோ இந்த ஆங்கிளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். we can find this once நம்ம வந்து இங்கே ஆங்கிளையும் இங்கே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோன்னா, லைக் இந்த பேஸ் டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோன்னா D வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.